இப்போ வந்து ஏன் இந்த மாலிக்கை பற்றி பேச்சு வந்திருக்கு? இந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் பண்ணுறது, அது மாலிக் தான் அதை பண்ணார் அப்படின்னும்போது யார் அந்த மாலிக்ங்கிற கேள்வி வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் நடத்தாமல் அது வந்து மலேசியாவில் நடத்தினார் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வரும். அங்கே ஏதாவது தள்ளுமுள்ளு, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா அது பெரிய மைனஸாக மாறிடும் இப்போ இந்த படத்துக்கு. அதனால் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும், அதுதான் உண்மை. விஜயனுடைய கடைசி பட ஆடியோ வெளியீடு சினிமாவில் வந்து இது கடைசி விழானும் போது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருங்கிறது விஜய்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது அப்படி ஒரு கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய, அதை கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து மாலிக் இருந்ததுனால, மாலிக் வந்து மலேசியாவில் இந்த விழாவை நான் நடத்துகிறேன் அப்படின்னு வந்து விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால விஜய்க்கும் மாலிக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. விஜய்க்கும் மாலிக்கை பற்றி தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி மாலிக் நடத்தட்டும்னு அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த விழா வந்து அவ்வளவு கட்டமைப்பாக, அவ்வளவு ஆர்கனைஸ்டாக, பக்காவாக வந்து விழாவை நடத்துனாங்க.